வரலாற்று சான்று மறுக்க முடியுமா யாரும்? இன்னைக்கு போய் தமிழ் தான் பெருசுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அங்கே முடியவே முடியாது. டெல்லி வழியா இந்தி வளர்க்க துடிக்கிறேன், கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன், இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன், பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன். நாமெல்லாம் தமிழர்கள் தானே, எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. யார் வீட்டில் தமிழ்ல பேர் வச்சிருக்கிறீங்களா? தமிழ்ல பேர் இல்லை. சர்மா, குருமா, பர்மா, ராசிகா, பிரித்திகா, என்னென்னமோ பேர்களை வச்சு இந்த வடமொழியால அத்தனையும் தமிழ் பேர் இல்லை. தமிழ் பேரே இல்லாம போச்சு. இருக்க வேண்டியதான் மோகம். அதுக்காக இவ்வளவு கொடுமையாவா? யாசிகானா என்ன? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். மகிஷான்னா என்ன? எருமைன்னு அர்த்தம். அபர்ணான்னா என்ன? நிர்வாணமானவள்னு அர்த்தம். ஸ்வேதானா என்ன? வெள்ளையம்மாள்னு அர்த்தம். தர்ஷினினா என்ன? மாரியம்மாள்னு அர்த்தம். தர்ஷினினா என்ன? அமாவாசைன்னு அர்த்தம். அதுக்கு சும்மா தர்ஷினி இல்லை, பிரிய தர்ஷினின்னு வச்சுக்குவோம். ஏன்னா பிரியமான அமாவாசைன்னு அர்த்தம். இருட்டு இருட்டு தானே. இருட்டு நன்மை கொடுக்குமா? களவாணி பேரு தானே இருட்டுல தெரியணும். அப்படி பேர் வைக்கலாமா? அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த உலகம். வள்ளலாரு ஒரு திண்ணையில படுத்திருந்தாராம். காது ரெண்டுலையும் கடுக்கன் இருந்திருக்கு. ஒரு களவாணி பையன் அந்த கடுக்கனை கலட்டலாம்னு வள்ளலார் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டேன். ஒரு கடுக்கனை கலட்டிட்டேன். கலட்டின உடனே வள்ளலார் முழிச்சிட்டாரு. முழிச்சு பார்க்கல, முழிச்சுக்கிட்டே சரி ஒரு கடுக்கனை கலட்டிட்டேன், மறு கடுக்கன் இந்த பக்கம் இருக்கு, ஒரு கடுக்கனை கலட்டிட்டு போய் என்ன பண்ண போறேன்? பாவம், போயிட்டு போறேன். ரெண்டு கடுக்கனையும் கலட்டிட்டு போட்டுமேனு தூக்கத்தில் புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். மறு கடுக்கன்ல கையை வச்சவன் மனம் மாதிரி அவன் அழுதுட்டான். திருட அழுக ஆரம்பிச்சிட்டான். இவன் அழுத சத்தத்தில் வள்ளலார் எந்திரிச்சிட்டார். ஏப்பா யார் நீ? எதுக்கு அழுகிற? ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு களவாணி பைய, உங்க கடுக்க ஒன்ன கலட்டினேன், மறுகடுக்கனையும் கலட்ட சொல்லி திரும்பி படுத்திய பாருங்க, என் மனசு மாறிடுச்சுங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே திருட மாட்டேன், நான் இனிமே மாறிடுறேன், திருந்திடுறேன் அப்படின்னு. வள்ளலார் சொன்னார், நான் உன்னை மன்னிக்கப்படாதுப்பா, அத்தாடி நீண்டாயா என்னை மன்னிக்கணும். நான் பதறி போனேன். ஐயா நானே களவாணி பைய, நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? என்னைய போய் சொல்றீங்களே. அப்படி இல்லையா, இவ்வளவு காலமா அந்த வைர கடுக்க என் காதல கிடந்து எனக்கு தெரியாம போச்சு, இனிமே இது உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, உன்னை நான் வணங்குகிறேன், நீ மன்னித்து விடுன்றாரா. இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? நினைச்சு பாருங்க எப்படி போயிருச்சு இன்னைக்கு நிலைமை. சர்வ சாதாரணமா அறுத்து வச்சுட்டு போயிடுறாங்க நாட்டில். மான சுட்டவனை கூட சிறையில் வச்சாச்சு. மான சுட்டவனை சிறையில் வச்சுட்டாங்க நாட்டில். ஆனா மனுஷனை சுட்டவனை எல்லாம் நடமாட விட்டுருக்காங்க. தூத்துக்குடியில் எத்தனை பேரை சுட்டா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இருக்காது. இப்படி போயிருச்சு. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடை